நேற்றைய தினம் பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கையை எல்லா நியூஸ் சேனல்லையும் எல்லா செய்தித்தாள்லையும் வர வச்சாங்க. பணம் கொடுத்து வர வச்சாங்களா இல்லை சட்டம் போட்டு போட்டே ஆவணம்னு வர வச்சாங்களா அது நம்மளுக்கு தெரியல. அதை பற்றி நம்ம பேசலை. சரி, இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக 3 பாயிண்ட்களை சொல்லிக்கிறாங்க. அந்த 3 பற்றி தான் பேச போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாங்க. இது சாத்தியம் இல்லாது. முதல் தேர்தல் எல்லாமே ஒரே தேர்தலாக அப்படி தான் ஆரம்பிச்சது. இடையில இப்போ விலை கொண்டாடுறாங்க அப்படின்னா இடையில அரசாங்கம் கவிழும், போதிய சீட்டு இல்லாமல் இல்லை இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் போய் ஏதோ விதத்தில் சீட்டு கவிழும். அப்போ மறு தேர்தல் நடத்தியே தான் ஆகும். ஆட்சி கம்மிலும் பத்தில் மறுதல் 6 மாதம் நடத்தியாகும், அது குறையும். இப்போ அது கம்மி இப்போ இருக்கிறதே விட்டுறலாம். அப்படியே இருந்தாலும் அது சாத்தியமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்லை. அப்போ 3 கோடி ஏழைகளுக்கு இலவச வீடுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏழைகளே இல்லாத இந்தியா 10 ஆண்டு காலத்துக்கு உருவாக்கிட்டான் அப்படிங்கிறீங்க. அப்புறம் இதுக்கு வீடு இல்லாமல் ஏழைகளுக்கு வீடு 3 கோடி வீடு அது பண்ணுறீங்க. இது வரைக்கும் ஆரம்பிச்சு எத்தனை வீடு பண்ண அது என்னாச்சு கேள்வி. அடுத்து முக்கியமானது உலகெங்கிலும் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க தமிழ் தான் உலகம் தோண்டிய தமிழ், அதுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? சரி, ஓகே, தமிழில் வேணுமா நீங்கள் தான் காப்பாற்றுறீங்கிறீங்க, நீங்களே பேசுகிறீங்க. என்ன உலகத்திலே முதல் மொழி தமிழ், அது இந்தியாவில் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நெல் உயிரா நீர் உயிரும், அது உலகத்துக்கே ஒரு முன் உதாரணம். ஒரு கோன் அரசன் எப்படி வாழ்வான், எப்படி உயர்வான், அதுக்கு நெல் உயரம் நீர் உயிர், இதுலேருந்து வரப்புலேருந்து தான் அரசனுடைய கோனும் மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கணும் உலகத்துக்கு சொன்ன ஒரு வரிகள். அதையும் நீங்கள் பேசிக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல. சரி, ஓகே, எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், பாராட்டுறேன். தமிழ் மொழியை நீங்கள் பேசி கற்று மேடைகளில் பரப்புவதில் பெரும் பாராட்டுமாங்க. ஏன் அந்த தமிழ் மொழியை ஏன் ஆட்சி மொழியை ஆக்க முடியாது? இந்திய ஒரு ஆட்சி மொழியாக ஏற்படுத்தாங்க, நாங்கள் மறுக்கவே இல்லைன்ட்டு போல் தமிழ் ஆட்சி மொழியாக ஏன் ஆக்கக்கூடாது? ஆக்க மாட்டேங்க. நீங்கள் பேருக்கு கோழியை பிடிக்கா பாப்பானா அது அண்ணன் சொல்ல மாதிரி சட்டில் தான் கிடக்கு அந்த கோழி. அது மாதிரி தான் நீங்கள் ஆக்குக்காக பேசுவீங்க, ஆனால் எதையுமே செய்ய மாட்டாங்க. எத்தனை மருத்துவம் மருத்துவத்துக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மருத்துவம் ஆங்கிலம் அலோபதி மருத்துவத்தையே தமிழில் படித்தா 20 விழுக்காடு வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கல்லூரியில் மருத்துவம் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது? நீதிபதியில் போனால் வழக்காடு மொழி தமிழ் இருக்கா? தமிழ் இருந்தால் எல்லாருமே வழக்கை கற்றுக்கிட்டு தமிழில் படிச்சுக்கிட்டு தமிழ் எந்த கல்லூரியில் வழக்கில் தமிழில் சொல்லிக் கொடுக்குறாங்க. சிவில் சட்டத்தை எதையுமே சட்டத்தங்களை தமிழில் சொல்லிக் கொடுக்க கிடையாது. எதுவுமே தமிழ் இல்லை. அப்போ நீங்கள் என்ன தமிழ் ஆட்சி மொழி ஆக்குனதுன்னா இதெல்லாம் மாறும். அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. சும்மா தமிழை நம்ம நாம் தமிழ் தமிழை பற்றி பெருமையை பேசுங்காட்டி அதுவே பிடிச்சிக்கிட்டு தொங்க வேண்டியது, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு நல்லதுக்கும் கிடையாது. அரசியலுக்காக மட்டும்தான் பாஜக பண்ணது. தமிழை மாற்றாது, தமிழை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல. அதனால் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி தயவு செஞ்சு பாரதிய ஜனதா வாக்களிக்காதீங்க. காங்கிரஸ் அதே போல தான். அதனால் மாற்றம் என்பது நம்மிலிருந்து தொடங்கப்பட்டும் ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிப்போம். நன்றி.